தானியேல் 4வது அதிகாரம் 27வது வசனத்துல, ஆகையால் ராஜாவே, உங்க பேரை போட்டு வாசிங்க, ஸ்தோத்திரம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை தானியேல் அந்த சக்கரவர்த்திக்கு கொடுத்தார். உன்னுடைய பாவங்களை அகற்றிவிடு. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள். துக்கப்பட்டு கதறுங்கள். உங்கள் மகிழ்ச்சி சஞ்சலமாய் மாறட்டும். உன் பாவங்களை அகற்றிவிடு, உன் அக்கிரமங்களை அகற்றிவிடு. தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படு. அப்படி நீ தாழ்மைப்பட்டால் உன் வாழ்வு நீடித்திருக்க முடியும் என்று ஒரு சக்கரவர்த்திக்கு அந்த தானியேல் சொல்லிக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். 12 மாதங்கள் அந்த சக்கரவர்த்தி அந்த வார்த்தையின்படி நடந்தார். 12 மாதம் தானியேல் சொன்ன வார்த்தையை 12 மாதம் தன் இருதயத்தில் வைத்து, எப்படி ஆயினும் தன் இருதயம் மேன்மை அடையாதபடி, இல்லை என்றால் பெருமை அடையாதபடி அவன் காத்து கொண்டான். ஆனால் 12 மாதம் சென்ற பின்பு அந்த பாபிலோனிலே அவன் அந்த உப்பரிகையிலே உலாவி வருகிற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னான். இது எனது மகிமை பிரதாபத்துக்கென்று, இது எனக்கென்று, எனக்கென்று, என் புகழுக்கென்று, என் மகிமைக்கென்று, என் பலத்திற்கென்று, என் நாமத்திற்கென்று நான் கட்டின, நான் செய்த, நான் சாதித்த, நான் செய்து முடித்த மகா பாபிலோன் அல்லவா என்ற வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போது தேவ நீதி அவனுக்கு மேலே செலுத்தப்பட்டது அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.